எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தற்கால சமூகத்தை அப்படியே தோலுரித்தி காட்டுற ரொம்பவே ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு அரசியல் கவிதையோட அலசல் தான். மனித உணர்வுகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா செத்துப்போய் இயந்திரத்தனமா மாறிட்டு இருக்குங்கிறத பத்தி தான் இந்த கவிதை பேசுது. சரி, தயங்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த கவிதை ஏதோ சும்மா எதுகை மோனையோடு எழுதப்பட்ட வரிகள் கிடையாது. இது இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையும் அதிகார அரசியலையும் கேள்வி கேட்கிற ஒரு சீரியஸான தத்துவ பயணம். இந்த விளக்க உரை மூலமா கவிஞரோட அந்த கோபம், விரக்தி, அப்புறம் அவர் முன்வைக்கிற ரொம்ப லாஜிக்கலான வாதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம படிப்படியா பகுப்பாய்வு செய்ய போறோம். நீங்க எப்பாவது இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உணர்வுகள்லாம் செத்து போய் பணம் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு. இந்த கேள்வி உங்களுக்கானது மட்டும் இல்லைங்க, இந்த கவிதையோட தொடக்கமே அதுதான். நீதி நிதி அற்ற நாட்டில் இந்த குறிப்பிட்ட வரியை கேட்டதுமே மனசுக்குள்ள சுரீர்னு ஒரு உணர்வு வருதுல்ல. எந்த ஒரு சமூகத்துல உண்மையான நீதியும் இல்ல, நியாயமான நிதி பகிர்வும் இல்லையோ, அங்க மனிதநேயம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுதுங்கிறத கவிஞர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம சுத்தி இருக்கிற இந்த சிஸ்டமை பத்தி நாம நிதானமா சிந்திக்க வேண்டிய நேரம் இது இல்லையா? இது அப்படியே நம்மள முதல் பகுதிக்கு கொண்டு போகுது. அதாவது முதலாளித்துவத்தோட மனித விலை மற்றும் பணத்தின் அடிமைகள். இப்போ கவிஞர் தன்னோட விமர்சனத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னு கவனிங்க. மனுஷன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஏந்திரமா மாறிட்டு வர்றான் அப்படிங்கிறதுலேருந்து தான். வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னங்கிற தேடலையே நாம விட்டுட்டோம். முதலாளித்துவம் நம்மகிட்ட வசூலிக்கிற மிகப்பெரிய விலையே நம்மளோட மனிதத்தன்மை தான். இது ஒரு தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நம்மளோட உணர்வுகளும் உரிமைகளும் நாளுக்கு நாள் சுருங்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இயந்திரத்தன்மமும் தனிமையும் பிரம்மாண்டமா வளர்ந்துட்டே போகுது. மனுஷங்க தங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை எல்லாம் இழந்துட்டு எப்படி தனித்தனி தீவா மாறிட்டு வர்றாங்க அப்படிங்கிற முரண்பாட்டை இந்த வரிகள் ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. அடுத்து, பணம் என்ற சொல்லுக்கு அடிமையாக அப்படின்னு கவிஞர் சொல்லும்போது ஒரு நிமிஷம் நம்ம நின்னு யோசிக்கணும். ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உண்மைகள் எப்படி ஈஸியா திரிக்கப்படுது, மனித உரிமைகள் எப்படி மீறப்படுதுன்னு அவர் சுட்டிக்காட்டுறார். நமக்குள்ள எந்த ஒரு ஆழமான மாற்றமும் இல்லாம எப்படி நாம வெறும் பணத்துக்கு பின்னாடி ஓடுற அடிமைகரா மாறிட்டோம். கவிஞரோட வாதப்படி பார்த்தா இந்த சிஸ்டத்துல வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமே தொலைஞ்சு போயிடுச்சு. பணம் அப்படிங்கிறது நம்ம பயன்பாட்டுக்கான ஒரு கருவி, ஆனா இன்னைக்கு அதுவே மனுஷனை ஆட்டி படைக்கிற எஜமானனா மாறிடுச்சுங்கிறத இது ரொம்ப துல்லியமா காட்டுது. சரி, இது இப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதான் நம்ம இரண்டாவது பகுதி, கல்வியின் மாயை ஒரு உயிரற்ற அமைப்பு. சமூகம் இப்படி இயந்திரமா மாறிடுச்சு, சரி. ஆனா இந்த இயந்திரங்களை உருவாக்குற ஃபேக்டரி எது? தற்கால கல்வி முறைதான் அப்படின்னு கவிஞரோட பார்வை ரொம்ப காட்டமா திரும்புது. நம்ம கல்வி முறை உண்மையிலே அறிவை வளர்க்குதா, இல்ல வேலை செய்யற மிஷினுங்களை உருவாக்குதா? ஒன்னு, இன்னைக்கு இருக்கிற கல்வி உணர்வே இல்லாத உயிரற்ற ஒரு அமைப்பா இருக்குன்னு கவிஞர் சொல்றாரு. 2, எதையுமே ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கிற அந்த பகுத்தறிவை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க இந்த சிஸ்டம் முழுசா தவறிடுச்சு. 3வது விஷயம் ரொம்ப முக்கியம், எந்த ஒரு இலக்குமே இல்லாம வெறும் ரேஸ் குதிரை மாதிரி ஓடி திரிய வைக்கிற ஒரு எந்திரத்தனமான ஓட்டப்பந்தயமா இது மாறிடுச்சு. இது முழுக்க முழுக்க கவிஞரோட ஒரு இலக்கிய ரீதியான பார்வைதான் என்றாலும் இது நம்மள ரொம்பவே சிந்திக்க தூண்டுது. அடுத்ததா 3வது பகுதிக்குள்ள நுழையலாம். இங்கதான் அரசியல் விமர்சனம், அதிகாரம், தன்னாட்சி பத்தி கவிஞர் பேசுறத பார்க்க போறோம். இதுவரைக்கும் கல்வியை விமர்சிச்சுட்டு இருந்த கவிதை இப்போ நேரடியாக அதிகார அரசியலுக்குள்ள குதிக்குது. இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த அலசலோட நோக்கம் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறது கிடையாது. கவிஞரோட பார்வைய அப்படியே நடுநிலையா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அவர் சொல்ற அந்த அதிகார பசி அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. முழுமையான அதிகாரத்தை நோக்கி ஓடுறவங்களுக்கு மனித உயிர்கள் எப்படி வெறும் இரையா தெரியுதுன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. கவர்ச்சிக்கு வளர்ச்சி என்ற சுயமுணராத வெற்று முழக்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிற கவர்ச்சியான வார்த்தையை பயன்படுத்தி மக்களை எப்படி ஏமாத்துறாங்கிறது தான் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி வாழ நான் என்ன வரி கட்டும் அடிமையா அப்படின்னு ஒரு சாமானிய குடிமகன் சார்பா ரொம்ப வலியான ஒரு கேள்வியும் கவிஞர் முன்வைக்கிறார். இந்த இடத்துல கவிஞர் பயன்படுத்தியிருக்கிற அரசியல் குறியீடு, அதாவது மெட்டஃபர், ரொம்பவே ஷார்ப்பானது. மாநிலத்தின் சுயத்தை அழிக்க நச்சு தாமரை மலர்வதே விதி செய்த கோலம் என்ற இந்த வரி ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தை நோக்கி வீசப்படுற ரொம்ப வலுவான விமர்சனம். ஒரு மாநிலத்தோட தன்னாட்சியை, அவங்களோட சுய உரிமையை அழிக்கிறதுக்காகவே ஒரு நச்சு தாமரை மலர்வதா ஒரு உருவகப்படுத்துறார். நம்ம திரும்பவும் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது முழுமையா கவிஞரோட தனிப்பட்ட அரசியல் பார்வை மற்றும் அவரோட எழுத்து சுதந்திரம். இதை நாம ஒரு ஸ்ட்ராங்கான இலக்கிய மற்றும் அரசியல் குறியீடா மட்டும்தான் இங்க அணுகிறோம். நாம முன்னாடி பார்த்த அந்த கல்வி அமைப்போட தோல்வியும் இப்ப பார்த்த அரசியல் அதிகாரத்தின் மீதான விமர்சனமும் சரியா இந்த ஒரு வரியில வந்து முட்டிக்கொள்ளுது. கல்வி கற்றும் கேள்வியின்றி வாழும் தமிழினத்தின் ஓலம். இவ்வளவு படிச்சிருந்தோம், என்ன பிரயோஜனம்? தன் கண் முன்னாடி நடக்கிற தப்ப தட்டி கேட்காம, எந்த கேள்வியும் எழுப்பாம, சரி இதுதான் நமக்கு விதிச்சதுன்னு ஏத்துக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து கவிஞருக்கு வர்ற உச்சக்கட்ட விரக்தி தான் இது.
தங்களோட அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுக்காதப்போ நாம கத்துக்கிட்ட அந்த கல்விக்கு என்னதான் மதிப்பு அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியை அவர் நம்ம முன்னாடி வைக்கிறார். சரி, இப்போ நாம இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பகுதி, இதுவா பகுத்தறிவு? கவிதை முழுக்க அவர் முன்வச்ச அந்த அரசியல், சமூக, பொருளாதார கோபங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து கடைசியா ஒரு சாட்டையடி கேள்வியா வந்து நிக்குது. வேகம் செல்லும் நாளில் வெட்கம் கெட்ட சமூகத்தில் இதுவா பகுத்தறிவு? உணர்வுகளெல்லாம் தொலைச்சிட்டு பணத்துக்கு முழு அடிமையாகி கேள்விகள் கேட்கவே மறந்து தன்னாட்சியை இழந்து நிக்கிற இந்த வேகமான ஆனா அறமில்லாத சமூகத்தை பார்த்து கவிஞர் கேட்கிற கடைசி பெருமூச்சு இதுதான். உண்மையிலே இதுதான் பகுத்தறிவா? இந்த பதில நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களோட இந்த கேள்வியை பொருத்தி பாருங்க. நாம உண்மையிலே பகுத்தறிவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? சிந்தியுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆழமான கருப்பொருளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.